மயிலாடி அருகே லாரி டிரைவர் அரிவாளால் வெட்டி கொலை. கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் அருகே உள்ள சங்கரன்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன், வயது 32, லாரி டிரைவர். இவர் நேற்று இரவு மயிலாடியில் உள்ள ஒரு குளத்தின் அருகே இரத்த காயங்களுடன் கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த 5 கிராமம் போலீசார் சம்பவ இடம் விரைந்து சென்றனர். அப்போது போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது ஈஸ்வரனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பது தெரியவந்தது. மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஈஸ்வரன் என்பது தெரியவந்தது. மேலும் போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்திய போது அவர்கள் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் நண்பரால் அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. மேலும் கொலை செய்யப்பட்ட ஈஸ்வரன் சில வருடங்களுக்கு முன்பு பெற்றோருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர்களை விட்டு பிரிந்து சங்கரன்புதூரில் உள்ள வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று ஈஸ்வரன், அவரது நண்பர் விக்னேஷ் மற்றும் சிலர் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது ஈஸ்வரனுக்கும் விக்னேஷுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் விக்னேஷ் தள்ளிவிட்டதில் ஈஸ்வரன் காயமடைந்துள்ளார். இதுகுறித்து போலீசில் புகார் செய்ய போவதாக ஈஸ்வரன் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த விக்னேஷ், நீ உயிரோடு இருந்தால் தானே புகார் கொடுப்பாய் என கூறி அரிவாளால் ஈஸ்வரனின் தலையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடினார். இதில் பலத்த காயமடைந்த ஈஸ்வரன் அப்படியே சரிந்து கீழே விழுந்தார். உடனே அங்கிருந்தவர்கள் ஈஸ்வரனை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் ஈஸ்வரன் பரிதாபமாக இறந்துவிட்டார். தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.